நடிகர் திலகம் சிவாஜியை நெகிழ வைத்த கண்ணதாசனின் வரிகள். மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் எம்எஸ்வி செய்த மெல்லிசை சாதனை. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி மற்றும் காஞ்சனா நடிப்பில் பாலு இயக்கத்தில் 1966ஆம் ஆண்டு வெளியான மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படம் குடும்ப காவியங்களின் அசைக்க முடியாத மைல்கள். 3 மகள்களுக்கு தந்தையாக குடும்ப பொறுப்புகளையும் சுமக்கும் ஒரு கம்பீரமான சுந்தரம் பிள்ளையாக சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். அந்த படத்தில் கணவன் மனைவி அன்பையும் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் விவரிக்கும் விதமாக உருவான மனசெல்லாம் ஒரு விசித்திரம், அதில் மலர்ந்தது ஒரு புது சரித்திரம் என்ற பொற்கால பாடல் உருவான அந்த நெஞ்சை தொடும் சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அது 1965ஆம் ஆண்டின் இறுதியில் சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தின் பாடல்கள் கம்போசிங் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த நேரம். இயக்குனர் பாலு அவர்கள் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் சூழ்நிலையை கூறினார். விஸ்வநாதன் தன் வாழ்நாளில் எத்தனையோ சவால்களை சந்தித்த ஒரு தந்தை தன் மனைவியோடு சேர்ந்து குடும்பத்தின் அழகையும் அன்பையும் ரத்துப்பாடும் ஒரு மன அமைதி தரும் மெலோடி பாடல் வேண்டும் என்றார். இதை கேட்ட எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஹார்மோனியத்தில் காதுகளுக்கு தேன் பாய்ச்சும் ஒரு அசாத்தியமான மெட்டை தனது விரல்களால் மீட்டினார். மெட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் சிகரெட் புகைக்கு நடுவே தனது பேனாவை எடுத்து குடும்ப வாழ்க்கையின் இன்பத்தை விவரிக்கும் இந்த வரிகளை எழுதினார். அதுதான் இன்றளவும் தமிழ் நெஞ்சங்களில் உறைந்து நிற்கும் மனசெல்லாம் ஒரு விசித்திரம், அதில் மலர்ந்தது ஒரு புது சரித்திரம், இரவெல்லாம் ஒரு காவியம், அதில் பிறந்ததோ புது இன்பம் என்ற மாஸ் காவிய பாடல். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் வடித்த வரிகள் தான் குடும்ப அன்பின் பெருமையை சொன்னவை. மங்கள விளக்கேற்றும் மண்மையால் வந்தால் வாழ்க்கையில் என்னென்றும் ஒளி வீசும், பிள்ளை செல்வம் பெருகும் வீட்டில் தெய்வத்தின் அருளும் நிறைந்திருக்கும் என்று எழுதி முடித்தார். கண்ணதாசன் எழுதிய இந்த வரிகளை படித்து பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கம்போசிங் அறையிலேயே உணர்ச்சி பெருக்கால் கண்ணதாசனை கட்டிப்பிடித்து பாராட்டினார். கண்ணதாசா, ஒரு நல்ல குடும்பத்தின் அமைதியை இந்த வரிகளில் கொண்டு வந்து விட்டாய் என்று நெகிழ்ந்து கூறினார். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ஒலித்தபோது தியேட்டரையே மெல்லிசையில் நனைந்தது. இந்த பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.